ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ டைம் ட்ராவல் பண்ணி மறுபடியும் காலத்துக்கு பின்னாடி வந்திருப்பான். அதாவது 2035 2025 வந்திருப்பான். ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி. அப்படி அவன் வந்ததுக்கப்புறம் அவனுடைய பழைய தப்பு எல்லாத்தையுமே மறுபடியும் நம்ம பண்ணக்கூடாது, ஒரு புது மனுஷனாக வாழணும், ஒரு நல்ல ஜட்ஜாக இருக்கணும், நேர்மையானவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கேஸ்லேயே அவன் தப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்துருப்பான். ஒரு சைக்கோவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தண்டனையை மட்டும் கொடுத்து விட்டுருப்பான் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த தப்பை இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை எப்படியாவது நம்ம பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வெறிகொண்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோ இந்த சைக்கோவுடைய கேஸில் ஆப்போசிட் லாயராக ஒரு தந்திருப்பான்ல, அவன்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட்டு அந்த லாயர் என்ன சொல்கிறான்னா, சார் நீங்கள் எதுக்காக இவன் மேலே இந்த அளவுக்கு வெறி பிடிச்சிருக்கீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் அவனை பற்றி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது என்ன அப்படின்றதையும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அது என்ன ரீசனாக இருந்தாலும் சரி, ஆனால் அவன் மரண தண்டனை பண்ணுற அளவுக்குலாம் பெரிய கையெல்லாம் கிடையாது. நீங்கள் ஏதோ தேவையில்லாமல் அவனுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கீங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, போக போக உனக்கு புரியும். அதுவும் இல்லாமல் நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேஸ்பால் மேட்ச் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த டைமில் இந்த 2025 இந்த பேஸ்பால் மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் ஃபைனலில் அப்படின்றது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டீமோட நேமை சொல்கிறான். இதாண்டா ஃபைனலில் வின் பண்ண போது, நீ ஏன்டா தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட, சார் என்ன சொல்கிறீங்க, எனக்கு அந்த டீம் தான் ரொம்ப பிடிக்கும், அதான் இப்போ ஃபைனலில் வின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, நீங்கள் சொல்கிறது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ரொம்ப சந்தோஷத்தோட, அப்படியா சரி நீ அப்போ சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறேன்ற, சரி பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே போயிட்டு அவனுடைய ஆஃபீஸில் தூங்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பயங்கர தூக்கம் வருது. அப்படியே இந்த கேஸை பற்றியும் யோசிச்சுக்கிட்டு அவன் தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் அவன் எழுந்து பார்க்கும்போது அங்கே அவனுடைய ஃப்ரெண்டு ஜட்ஜ் இருக்கான்ல அந்த கிம், அவனும் அதுக்கப்புறம் அவனுடைய சீனியர் ஆஃபீஸரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சீனியர் ஆஃபீஸருக்கு கோவம் வந்துடுது. இவன் இது ஆஃபீஸ் ரூம்னு நினச்சிட்டு இருக்கானா இல்லை பெட்ரூம்னு நினச்சிட்டு இருக்கானான்னு எனக்கு தெரியல, எதுக்காக இப்படி கொரட்டை விட்டு இங்கே தூங்கிட்டு இருக்கான், இவனை என் ரூமுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கண் முடிச்சுட்டு அந்த ரூமுக்கு போவான். ஆனால் அந்த இடத்துல அவர் ஆளை காணும். ஆஹா, ஃபியூச்சரில் எனக்கு இந்த மாதிரி தானே ஒரு பிளேஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவனுடைய சீனியர் ஆஃபீஸர் உள்ள வராரு. ஏன் சாமி நான் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஜூனியர் மாதிரி பேசிட்டு இருப்பாரா. ஹீரோவும் பார்த்துட்டு, ஐயோ சார் மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளை உள்ள கூட்டு வந்து பேசிட்டு இருப்பான். ஸோ அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இப்போ நீ என்னதான்பா பண்ணலான்னு இருக்க, நேற்று வந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்ட, இப்போ அவன் கேஸில் என்ன முடிவு எடுக்கலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, சார் நான் கரெக்டாக பார்த்து பண்ணிடுவேன் சார், நீங்கள் எதுவும் பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் இந்த கேஸ் வந்து நீட்டாக முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ரொம்ப தைரியமாக பேசிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த சீனில் இப்போ அந்த கேஸ் தான் கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அந்த சைக்கோவை பார்த்து, நான் இதுக்கு முன்னாடி இவனுக்கு மரண தண்டனை கொடுத்தது கொஞ்சம் தப்பு தான், நான் அதை கொடுக்கக்கூடாது, இவன் பண்ண திருட்டு கேஸுக்கு இவனை வந்து ஒரு 2 வருஷம் போலீஸோட அப்சர்வேஷனில் நான் வச்சிருக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ திருப்பி கொடுத்துட்றான். அதாவது 2 வருஷம் அவனை ஜெயிலெல்லாம் பிடிச்சி போட மாட்டாங்க, போலீஸோட கண்காணிப்பில் இருக்கணும், ப்ளஸ் இவன் வந்து நம்ம ஊர்லலாம் எப்படி டெய்லியுமே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும்ல, அந்த மாதிரி ஒரு தண்டனை தான் 2 வருஷத்துக்கு நம்ம ஹீரோ கொடுத்துருக்கான். அப்புறம் அவன் வெளியே வரும்போது அங்கே வர பிரஸ்காரங்களாம் சுற்றி வச்சிடறாங்க. சார் சார் நீங்கள் எதுக்காக இப்படி தீர்ப்பெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கீங்க, இதுக்கு முன்னாடி மரண தண்டனைன்னு சொல்லி கொடுத்தீங்க, இப்போ என்னன்னா 2 வருஷம் அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த ஆளாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் திமிர்த்தனமாக ஆன்சர் பண்ணிட்டு போயிருப்பான். ஆனால் இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், அதனால தெரியாமல் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கே ஷாக்காக இருக்குது, என்னடா இது ஜட்ஜ் வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே ஜன்னலில் பார்க்குறான். அந்த இடத்துல அந்த சைக்கோ வந்து யாரோ ஒருத்தங்களை சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். அங்கே ஒரு பொண்ணு தான் கேப் போட்டு நிற்கிறா. அந்த பொண்ணை பார்க்கும்போது ஹீரோவுக்கு, இவளை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது நம்ம ஹீரோவுக்கு. குடுகுடுன்னு அவன் பாட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான், ப்ரெஸ்லாம் ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு டைம் இந்த சைக்கோடைய கேஸில் அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருப்பான்ல, அதுக்கப்புறமேட்டு தான் அந்த சைக்கோ போயிட்டு சீரியல் கில்லர் மாதிரி நிறைய பேரை கொலை பண்ணியிருப்பான். அந்த கொலை பண்ண எல்லா டெட் பாடியுமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீசரில் தான் போட்டு வச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு தான் இவங்க எல்லாருமே கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் பார்த்தீங்கன்னா கைது பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் கடைசியாக தான் நம்ம ஹீரோ அந்த டைமில் கண்டுபிடிச்சிருப்பான், இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சைக்கோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் அந்த பொண்ணும் கதறி அழுதுருப்பா, நான் இந்த கொலையெல்லாம் வேணும்னே பண்ணலை, அவன் என் அம்மாவை வந்து பிடிச்சி வச்சு மிரட்டிட்டு இருந்தான், அதனால தான் நான் அவனை என் வீட்டில் இருக்கிறதுக்கு அனுமதிச்சேன், ஆனால் அவன் எல்லாருமே கொலை பண்ணி என் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் வந்து போட்டான், இதில் நான் எந்த வித தப்புமே பண்ண கிடையாது, எல்லாமே பண்ணது அவன் தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் இது தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லாமல் இருந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் விசாரணை நடந்தப்போ அந்த பொண்ணு அப்புறமா தான் சொல்லியிருப்பா. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஹீரோவும் வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சிக்குள்ளே போயிருப்பாப்புல. ஃபர்ஸ்டே இந்த சைக்கோவை வந்து நம்ம பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தோம்னா இந்நேரம் இந்த கொலைகள்லாம் அவன் பண்ணியிருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த எல்லா விஷயமும் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. கட் பண்ண அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ இருக்கான்ல, அவன் என்னன்னா ஒரு பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய சின்ன பொண்ணை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அதாவது இவனுடைய அடுத்த டார்கெட்டு அந்த சின்ன குழந்தை தான். நம்ம ஹீரோ அதுக்குள்ளே எப்படியாவது அவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே நிரூபிச்சு அவனை ஜெயிலில் தூக்கி போடணும், இல்லை அப்படின்னா அந்த குழந்தை இறந்து போயிடும். கட் பண்ண இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனுடைய ஃப்ரெண்டு கூட நேற்று கால் பண்ண போது சொல்லியிருப்பான்ல, உனக்கு செகண்ட் ஹேண்டில் தான் நான் ஒரு கார் பார்த்துருக்கேன்
இருக்கேன், நாளைக்கு அந்த காரை புரோக்கர் காட்டுவாங்க, உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அந்த காரை இப்போ புரோக்கர் காட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு ஓகே நான் இதுக்கு முன்னாடியே இந்த கார் தான் வாங்கினேன், ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை எடுத்துகிட்டு போகிறான். எங்கே அப்படின்னா வரிசையாக எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் போகிறான். ஒரு ஸ்டோருக்கும் போயிட்டு அந்த லிக்விட் மாதிரி ஒன்று ஃபோட்டோ எடுத்திருப்பான் தெரியுமா. இதுக்கு முன்னாடி அந்த சைக்கோவோட வீட்டுக்குள்ளே அந்த லாயர் கூட சேர்ந்து நுழைஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த லிக்விட் இருக்கிறதெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல. ஆக்சுவலாக இந்த லிக்விட் அந்த சைக்கோ எதுக்கு வச்சிருப்பானா, இந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக, அவங்களை கொலை பண்ண பிளேஸில் எந்த வித ஸ்மெல்லும் வரக்கூடாது அப்படின்றதுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ இதை வந்து இவங்க கிட்ட காட்டிட்டு இதை வேற யாராவது பல்காக வந்து உங்ககிட்ட வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஒருவேளை அந்த பொண்ணு இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கால, அந்த கேப் போட்ட ஒரு பொண்ணு, அவளுடைய அம்மா அந்த சைக்கோ கிட்ட மாட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக இவன் சொல்கிற எல்லாத்தையுமே வந்து அவள் கேட்பா. ஸோ அந்த சைக்கோ சொல்லி அவளுடைய வீட்டுக்கும் இப்போ இந்த லிக்விட்லாம் வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. மேபி அவளுடைய ஃப்ரீசர்லாம் ஆல்ரெடி அவன் நிறைய பேரை கொலை பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், இந்த லிக்விடை யாராவது ஒரு பொண்ணு வாங்கிட்டு போனதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நாங்கள் இதெல்லாம் யாருக்குமே விற்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். இப்படியே நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போவான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்களுக்கு கால் பண்ணிட்டு நீ அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வேற யாரும் கிடையாது, அந்த சைக்கோவுடைய கேஸில் ஆப்போசிட் லாயராக இருந்தார்ல அவர் தான். அவருடைய பேரை நம்ம பார்க் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இவர் எதுக்காகடா இப்போ நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இந்த மாதிரி இந்த கேஸில் வந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேற்று நைட் இவங்க 2 பேரும் குடிக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பான்ல, கண்டிப்பாக இந்த டீம் தான் வின் பண்ணும், அப்படி வின் பண்ணிச்சுன்னா நீ வந்து நான் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அவன் சொன்ன மாதிரியே அந்த டீம் வந்து வின் பண்ணிடுச்சு பேஸ்பாலில். அதனால தான் இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறதெல்லாம் இவன் கேட்குறான். நான் அவனை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்போ வந்து அவன் வீட்டில் இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் கேட்குறான், அம்மா எப்படி உனக்கு தெரியும் அந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் தெரியும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுவான். கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே உளறிட்டு போயிட்டு இருக்கான். நான் அந்த மேட்சுக்கு அப்புறம் தாண்டா அந்த பேஸ்பால் டீமுக்கு ஃபேனே ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்க் வந்து விடாமல் கேட்டிருப்பான், இந்த மாதிரி சாதாரண திருட்டு வேலை பண்ணவனே எதுக்காக நம்ம இப்படி வாட்ச் பண்ணணும் கொலகார மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்திருப்பான். அதனால இப்போ அவனுக்கு வந்து நம்ம ஹீரோ மெசேஜ் அனுப்புகிறான், இந்த மாதிரி அவன் வந்து ஒரு கொலகாரன்டா, ஒரு குழந்தைய அவன் கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கான். இப்போ அப்படியே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவன் கடைசியாக விசாரிச்சுட்டு இருந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த ஒரு லேடி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து பல்காக அந்த லிக்விடை வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லும்போது அதான் அங்கே தான் போகிறா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டும் போது ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அது அந்த கேப் போட்ட பொண்ணு தான். ஸோ அப்படியே அவளை ஃபாலோ பண்ணிட்டு அவளோட வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போகிறான். கடைசியில் கண்டுபிடிச்சிடறான். அப்படியே அந்த பொண்ணு உள்ளே போகும்போது இவனும் பின்னாடியே போயிட்டு இங்கே பாருமா எனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ அந்த சைக்கோ கிட்ட மாட்டியிருக்காங்க. ஸோ இப்போ அவன் ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ணியிருக்கணும்ல, அந்த தடயத்தை மறைக்கிறதுக்காக தானே அவன் சொல்லி நீ இந்த லிக்விடை வாங்கிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு. எல்லாமே இப்படி இவருக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. அப்போ அவன் விடாமல் கதவை தட்டிகிட்டே இருப்பான். இங்கே பாருமா எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஒரு ஜட்ஜி தான், நான் கண்டிப்பாக அவனுடைய பேரண்ட்ஸை காப்பாற்றுவேன், அந்த சைக்கோவுக்கும் ஒரு நல்ல தண்டனையை வாங்கி கொடுப்பேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வெளியே வந்து காலில் விழுந்து அழுதுகிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருங்க சார், இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், இது வரைக்கும் அவன் 3 பேரை கொலை பண்ணியிருக்கான் சார், ஆனால் இந்த விஷயம் எதையுமே என்னால் போலீஸ் கிட்ட சொல்ல முடியல, ஏன்னா என்னோட அம்மா அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அவன் என்ன தான் சார் கொலை பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த கேப் போட்ட பொண்ணு தான் அந்த சைக்கோ கொலை பண்ணுறதுக்காக வந்திருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக வேற ஒரு பொண்ணு வந்திருப்பா. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த சைக்கோ வந்து அதை பார்த்துட்டு ஒரு கல் எடுத்து அவளுடைய மண்டையிலே அடிச்சு அவளை அங்கே கொலை பண்ணியிருப்பான். ஸோ அவன் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் கொலையில் என்னால் தான் சார் அந்த பொண்ணு இறந்து போனா, என்னால் இப்போ வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சி விட்டு மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த சைக்கோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த குழந்தைய தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பான். அதெல்லாமே ஒரு பார்க்கில் தான் நடந்துட்டு இருக்கும். சரியா அதே நேரத்தில் தான் நம்ம பார்க் அங்கேயே உட்காந்துட்டு சும்மா எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அவனை வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அப்படியே நம்ம ஹீரோ கிட்டயும் கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். சார் என்னால் முடியல சார், இன்னும் எவ்வளோ நேரம் தான் சார் அவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது, சும்மா அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு எதையோ சாப்பிட்டுட்டே இருக்கான், அவன் சாப்பிட்றத பார்க்கறதுக்கு தான் நான் லாயர் படிச்சுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தம்பி அங்கே ஒரு குழந்தை இருக்கா, அந்த குழந்தைய அவன் பார்க்குறானா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அந்த குழந்தைய தான் அவன் அடுத்து சாக்கடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உடனே இந்த பார்க் வந்து நம்ம ஹீரோ கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். சார் அவன் ஃபோனில் ஏதோ ஒன்று பார்த்தான், திடீர்னு அதை பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான் சார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்கிறான், ஏமா இங்கே ஏதாவது கேமரா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் அந்த டெடி பேர்லாம் அவன் ஸ்பை கேமரா வச்சிருந்தான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை எடுத்து பார்த்துட்டு தூக்கி போட்டு இப்போ போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த கேமரா மூலமாக இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அந்த சைக்கோ பார்த்துட்டான், அதனால தான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பார்க்லேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டு இருந்திருக்கான். இந்த பக்கம் நம்ம பார்க்கும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. இந்த பக்கம் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணும் நம்ம ஹீரோவும் கார்லையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த சைக்கோவையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அவன்
அவன் வந்து இவங்க கார் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி தான் இருக்கான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட வந்து அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறான். ஏமா நீயே சொல்லு, இப்போ நீ தான் ஜட்ஜு, நான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, மரண தண்டனை சார், அதுதான் அவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், அப்படின்னா நான் அவனுக்கு மரண தண்டனையே கொடுக்குறேன் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா இவன் காரை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஓட்டிட்டு போயிட்டு அப்படியே அந்த சைக்கோ விட்டு ஏத்துட்டான். அவன் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் இருப்பான். நம்ம பார்க்குக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, என்னையா இது திடீர்னு இவனை விட்டு தூக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கார்லேருந்து கீழே இறங்கி வந்து பார்க்குறான். அவன் இப்போ வரைக்கும் உயிரோடு தான் இருக்கான் போல. ஸோ கீழே நம்ம ஹீரோவும் இறங்கி வந்து அப்படியே அவன் பக்கத்தில் உட்காந்து, என்னப்பா தம்பி நீ இப்போ வரைக்கும் சாகலை போலையே, அதுவும் ஒரு வகையில் நல்லது தான், ஏன்னா இதுக்கப்புறம் தான் நீ நரக வேதனை அனுபவிக்க போறியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வில்ல மாதிரி பேசிட்டு இருக்கான். அந்த சைக்கோவே பயப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமேட்டு அந்த பார்க்க வந்து கேட்டுட்டு இருக்கான், ஐயோ என்னையா நீ பண்ணிட்டு இருக்க, எதுக்கியா இப்போ அவனை அடிச்சு தூக்குனேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் போலீஸ்க்கு கால் பண்ணு, நம்ம ஒரு சீரியல் கில்லரை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லு அப்படின் போது இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது ஏன்டா இப்படிலாம் சொல்ற அப்படின் போது கரெக்டாக போலீஸ் அங்கே ஆம்புலன்ஸில் வந்துடுறாங்க, இவனை கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சீனில் பார்க்க போயிட்டு இந்த கேப் போட்ட பொண்ணு இருக்கல்ல, அதாவது அந்த சைக்கோவால் பாதிக்கப்பட்ட பொண்ணு, அவளுடைய வீட்டுக்கு போயிட்டு நீ சர்ச் பண்ணு, அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நிறைய டெட் பாடிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் போய் சர்ச் பண்ணுறான். போலீஸோட பார்த்தா டெட் பாடிஸ்லாம் கிடச்சிருக்கு. மொத்தமாக 3 டெட் பாடிஸ் வந்து ஃப்ரீசரில் அவன் துண்டு துண்டாக வெட்டி வச்சிருந்திருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவை அவனுடைய சீனியர் ஆஃபீஸர் வந்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. டேய் உன் மனசில் நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு தனியாக போயிட்டு அந்த சீரியல் கில்லரை பிடிச்சிருக்க, அதுவும் இல்லாமல் எப்பட்றா அவன் தான் சீரியல் கில்லர்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்ல உடனே அவரும், உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்புறம் பேட் நியூஸ் இருக்குது. குட் நியூஸ் என்ன அப்படின்னா பாங்கு வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பேட் நியூஸ் என்ன அப்படின்னா இதுக்கு மேலே இந்த சைக்கோட கேஸை உன்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் கேஸ்க்குலாம் வந்து ஜட்ஜாக இருக்க மாட்டான். ஒரு நார்மலான திருட்டு கேஸு இல்லை வேற ஏதாவது ஏமாத்தின கேஸு இந்த மாதிரியான கேஸுக்கு தான் அவன் ஜட்ஜாக இருக்கான். அதனால இந்த கொலை கேஸுக்கெல்லாம் அவனால் தீர்ப்பு சொல்ல முடியாது. இதை கேட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி சேடாக தான் இருக்குது. கரெக்டாக இந்த நேரத்தில் அந்த பாங் அப்படின்றவரை காட்டுறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இந்த பாங் தான் வந்து இந்த ஜட்ஜுங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது 2035 நம்ம ஹீரோவை அடியால் வச்சு கொலை பண்ணால அந்த காங்கு, நான் கூட வந்து அவனை ஜட்ஜிங்களுக்குலாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இப்போ இந்த 2025 இந்த பாங் தான் வந்து பெரிய ஆள். ஸோ இப்போ இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஓனர் வந்து பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி எங்கள் கம்பெனி ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கு, இந்த கேஸ்லேருந்து நீங்கள் எப்படியாவது உங்கள் ஜட்ஜுங்களை வச்சு கொஞ்சம் நல்லபடியாக எங்கள் பக்கமாக முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டிங்க நாங்கள் நீட்டாக கொடுத்துருவோம், அதாவது லஞ்சம் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்கும் போது பாங்குக்கு செம்ம காண்டாகுது. யோ ஏதாவது அசிங்கமாக கேட்டுருவேன், இல்லை நீ என்கிட்ட வந்து இப்படி பேசினதை வச்சு நான் ஊ மேலே கேஸ் போட வாய்ப்பு இருக்குது, ஸோ ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து ஓடிடு அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறாரு. ஸோ இப்போ தான் நமக்கு தெரிய வருது அந்த காங்கு மாதிரி ஒரு கேவலமான ஆள் நம்ம பாங்கு கிடையாது. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பணமே கொடுத்தாலும் எந்தவித கெட்டதும் பண்ண மாட்டார், நியாயப்படி தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பவே நேர்மையான மனுஷன். ஸோ இப்போ இவர் தான் வந்து நம்ம ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சீனியர் ஆஃபீஸரும் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு இப்போ இவருடைய இடத்துக்கு வராரு. இந்த மாதிரி நம்ம பையன் தான் சார் இப்போ கடைசியாக கூட அந்த சைக்கோவை பிடிச்சிருப்பான்ல அது நம்மால் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீ தானா, உண்மையாகவே நீ ரொம்ப நல்லா தான்ப்பா பண்ணியிருக்க, நீ ஒரு ஜட்ஜு, நம்ம தீர்ப்பு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்காம நீ இந்த கேஸில் இவ்வளோ மும்பரமாக விசாரிச்சு ஒரு போலீஸை விட பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில் அந்த சைக்கோவை பிடிச்சிருக்க, நிஜமாவே ஒன்று நினச்சா பெருமையாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது இவன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கெட்டது பண்ணும்போது சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கெட்டதாக சொல்லிட்டு இருப்பாங்க இவனை பற்றி. அப்போல்லாம் வந்து அவன் அதை பற்றி கண்டுக்க மாட்டான், அவனுக்கு எந்த வித ஃபீலிங்கும் வராது. ஆனால் இப்போ இவன் ஒரு நல்லது பண்ணுறான் அப்படின்றப்போ இவனை வந்து நல்ல விதமாக பேசுகிறாங்கல்ல, இந்த ஃபீல் வந்து இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அவர் கேட்குறாரு, தம்பி உனக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் சார் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த சைக்கோவோட கேஸுக்கு வந்து நான் தான் சார் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. பட் கடைசியில் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரிப்பா நீயே வந்து அவனுக்கு தீர்ப்பு சொல்லு அப்படின்ட்டு. கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் அந்த காங்கை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவன் அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு இப்போ ஒருத்தரை பார்க்க போகிறான். அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய வருங்கால மாமனார் தான். பட் 2035 தான் மாமனார், இப்போ 2025 தான் நடக்குது. ஸோ நம்ம ஹீரோவுக்கும் இவருக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. அதனால நான் இவரை ஜியோன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். இவருடைய பொண்ணு தானே நம்ம ஹீரோ ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணுவான். ஸோ இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுனால நான் வந்து ஜியோனுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். இப்போ இந்த ஜியோனை எதுக்காக பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க அடுத்ததாக ஒரு பெரிய ஆளுக்காக ஒரு கேஸ் நடத்தணும். அதாவது ஒரு பெரிய கம்பெனியுடைய ஓனர்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு சாதகமாக இவங்க வந்து கேஸை முடிச்சு கொடுக்கணும். பட் ஆனால் இப்போ இவங்களுக்கு தடையாக இருக்கிறது பாங் மட்டும்தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு சாதகமாக நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பார்ல, அந்த கேஸ் தான். எதனால நம்ம பாங் தடையாக இருக்காரு அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த காங் இருக்கான்ல, இவன் வந்து கெட்டவங்களுக்கு தான் வந்து எல்லா கேஸுமே முடிச்சு கொடுப்பான் அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு. ஆனால் இப்போ நேர்மையான ஆஃபீஸர் அந்த பாங் இருக்கிறதுனால இவங்களால இவங்க நினைச்ச மாதிரியான ஜட்ஜெல்லாம் வச்சு இவங்க நினைச்ச மாதிரியான தீர்ப்பை கொடுக்க முடியாது. அதனால ரொம்ப காண்டில் இருக்கான் இந்த காங்கு. ஸோ இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த சியோனை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். இங்கே பாரியா நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, சீக்கிரமா அந்த பாங்கை ஒத்துக்க வைக்கிறீங்க, நமக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு தீர்ப்பை நம்ம ஒரு ஜட்ஜை வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்றத சொல்றது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் அவனை கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி இவன் சாப்பிட்ட எச்சையே வந்து அவங்ககிட்ட கொடுக்குறான். இந்த மாதிரிலாம் ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறான். ஃபியூச்சரில் என்னதான் நம்ம ஹீரோவுடைய வருங்கால மாமனார் இந்த ஜியோன் வந்து பணக்கார மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி அவமானங்கள் நிறைய தாண்டி தான் வந்திருப்பான் போல. அப்புறம் காரில் போகும்போது கூட இவங்க 2 பேர் சிரிச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த காங்காவுடைய அசிஸ்டண்ட்டும் இந்த மாதிரியான ஆளுங்களை நமக்கு கீழே எப்பயுமே வச்சிருக்கணும், ஒரு நாய் மாதிரி, அப்பதான் நம்மளை விட்டு போக மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நம்ம ஹீரோ பற்றியும் தெரிய வருது. இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஜட்ஜு வந்து ரொம்ப நேர்மையாக வந்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார், அவன் புதுசாக இப்போ தான் வந்திருக்கான், அவனுடைய ஃபர்ஸ்ட் கேஸ்லேயே ஒரு கொலை கேஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பற்றி பெருமையாக பேசும்போது ஹீரோவோட நேம் அப்படி இவன் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கான். கட் பண்ணால் இப்போ அடுத்த சீனில் இன்றைக்கி தான் அந்த சைக்கோவுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு. நம்ம ஹீரோ தான் ஆக்சுவலாக இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்க போகிறான். அப்படியே எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு அங்கே வரான். கண்டிப்பாக இந்த டைம் நான் நேர்மையானவனாக இருப்பேன், பணக்காரன் ஏழை யாருன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே நேர்மையான தீர்ப்பு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க நீதி தேவதையுடைய பொம்மையை பார்த்துட்டு அதை அப்படியே அங்கே வச்சுட்டு இவன் கோர்ட்டுக்கு போகிறான். ஆக்சுவலாக இவன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரை அவன் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பான்ல அந்த சைக்கோ, அவங்க 3 பேரையும் தனித்தனியாக நம்ம ஹீரோ பார்த்து ஒருத்தங்ககிட்டையும் இந்த மாதிரி உங்கள் அம்மா இறந்து போயிருக்காங்கல்ல, உங்கள் பொண்ணு இறந்து போயிருக்காங்கல்ல, உங்களுடைய அக்கா இறந்து போயிருக்காங்கல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் சும்மா விடக்கூடாது, அந்த சைக்கோவுக்கு தகுந்த தண்டனையை நாளைக்கு நான் கொடுக்க போகிறேன், அதனால நாளைக்கு நீங்கள் கட்டாயம் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மீட் பண்ணி கோர்ட்டுக்கு வர சொல்லியிருப்பான். அப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு ப்ரெசென்ட்டில் கோர்ட்டையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருந்த பிளேஸ்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போயிடுறான். இப்போ என்ன இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்திருப்பாங்கல்ல இப்போ இந்த சைக்கோ கொலை பண்ண அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம், அவங்க கிட்டே நம்ம ஹீரோ டேரெக்டாக போய் பேச ஆரம்பிக்கிறான். நீங்களே சொல்லுங்க, இப்போ நான் இவனுக்கு என்ன தண்டனையை கொடுக்குறது, இந்த சைக்கோவுக்கு நான் என்ன தண்டனையை கொடுத்தா கரெக்டாக இருக்கும், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இறந்து போனவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும், தப்பி தவறி கூட நீங்கள் ஜெயில் தண்டனை கொடுத்துடாதீங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா இவனை நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கர கோவத்தோடு பேசும்போது இந்த நேரத்தில் நீங்கள் தான் ஜட்ஜு, ஸோ நீங்கள் சொன்ன அதே தீர்ப்பை தான் நானும் சொல்ல போகிறேன், இவனுக்கு மரண தண்டனை தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோடைய சீனியர் ஆஃபீஸரும் கூட. அப்படியே இந்த நேரத்தில் இதுக்கப்புறம் அந்த சைக்கோ ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணுறதா இருந்திருக்கும்ல, அந்த கொலையும் நடக்காது, ஸோ அந்த சின்ன பொண்ணு உயிரோடு இருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த சின்ன பொண்ணை யோசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அந்த சைக்கோவை வீல் சேரில் அங்கேருந்து தள்ளிட்டு போகும்போது வேணும்னே அவன் பண்ண எல்லாத்துக்குமே அவனுக்கு ஏதாவது ஒன்று நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர்லேருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அவன் அப்படியே வழியில் துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவும் இதுக்கே கதர்னா தூக்கு போடும்போது அப்போ எப்படி துடிக்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு வெளியே வரான். கரெக்டாக அவனோட சீனியர் ஆஃபீஸர் பார்த்துட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. டேய் நீ என்னடா நினச்சிட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு இந்த கேஸில் நீ தான் முடிவெடுக்கணும்னு சொன்ன, உனக்கும் இந்த கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, அப்படி இருந்தும் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் நீ தீர்ப்பு கொடுக்கறதுக்காக அவர் ஒத்துக்கிட்டாரு, அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு இப்படியோட அவனுக்கு மரண தண்டனை நீ கொடுப்ப அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் என்ன தப்பு பண்ணேன், அவன் 3 கொலையை பண்ணியிருக்கான், இது நார்மலான விஷயமா என்ன, கண்டிப்பாக அவனுக்கு மரண தண்டனை தான் சார் கரெக்டான பனிஷ்மெண்ட், நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவனும் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான். கட் பண்ண இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அப்படியே கார்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கும்போது அங்கே அந்த வில்ல பையன் காங் இருக்கான்ல, அவனுடைய அசிஸ்டண்ட்டும் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, நான் கூட கிம்னு சொல்லியிருப்பேன், அதுவும் இல்லாமல் 2035 நம்ம ஹீரோவுக்கு அந்த விஷ மாத்திரையை கொடுத்துருப்பான்ல அந்த காங்கோட டீமில் இருந்துட்டு ஒருத்தன், அதுவும் இதே கிம் தான். ஸோ இப்போ இவனுடைய ஃப்ரெண்டு இந்த கிம்மும் அதுக்கப்புறம் அந்த காங்கோடைய அசிஸ்டன்ட் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு, அடப்பாவி நீ கூட ஃபியூச்சரில் தான் ஏதாவது அவங்க டீமில் போய் ஜாயின் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன், ஆனால் இந்த நேரத்துலேருந்தே நீ வந்து அவங்க கூட தான் இருந்திருப்ப போலையே, உன்னை போய் நான் என் ஃப்ரெண்டு நினச்சிட்டு இருந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த காங்கோடைய அசிஸ்டன்ட் அங்கேருந்து கிளம்பும்போது ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். நைட்டு அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். யாரை பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனுடைய லீடர் அந்த காங்கை பார்க்கறதுக்கு போகிறான். ஸோ காங் அங்கே வரும்போது ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆயிடுறான். இவன் தானே என்னை கொலை பண்ணது, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நீ பண்ண எல்லா தப்பையுமே நான் நிரூபித்து உனக்கும் ஒரு நல்ல தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வேற எங்கேயோ போகிறான். எங்கே அப்படின்னா அவனுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக தான். ஆக்சுவலாக அவங்க அந்த டைமில் ஒரு இரும்பு கடையில் வேலை பார்ப்பாங்க, அது அவங்க சொந்த கடை தான். இப்போ கூட அவங்க வந்து நைட்டுன்னு பார்க்காம அங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இரும்பெல்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஃபியூச்சர்லேருந்து அவன் வந்திருக்கான். அந்த இடத்துல அவன் பண்ண ஒரு ரீசனால் தான் அவன் அம்மா இறந்தே போயிருப்பாங்க. அவன் தீர்ப்பை கரெக்டாக கொடுத்துருந்தானா அவன் அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையே வந்திருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க உயிரோடு இருக்கிறத நினைக்கும் போது அவனுக்கு நம்பவே முடியல. அப்படியே ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். அம்மா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கேம்மா, உடம்பு நல்லா பார்த்துக்கோமா, இதுக்கு மேலே இப்படிலாம் வேலை பார்க்காதம்மா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இரும்பு போட்டு வளைக்கிறான். வளைக்கவே முடியல. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு அவனுடைய அப்பாவும் வராங்க. என்னப்பா தம்பி திடீர்னு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் ஒரு வேலையை அப்படியே இங்கே போனேன், அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே இன்னொரு வயசான லேடி வராங்க. நிறைய இரும்பு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க. மன்னிச்சிருங்க நான் ரொம்ப லேட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் இல்லை பரவாயில்ல நீங்கள் வாங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு இருப்பாங்க. அந்த
நேரத்தில் அந்த பாட்டியை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு இவங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்ற மாதிரி ஏதோ ஃபீல் வந்துட்டு இருக்குது. கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை பற்றி அந்த சீனியர் ஆஃபீஸரும் பாங்கும் பேசிட்டு இருக்காங்க. பாங் என்ன சொல்றாருன்னா, இவன் வந்து உண்மையாகவே கேஸ்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுறான், அதனால நான் அவனுக்கு இன்னொரு கொலை கேஸை வந்து கொடுக்குறேன், அந்த கேஸையும் அவன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணானா அவன் உண்மையாகவே வந்து ப்ரொமோஷனுக்கு தகுதியான ஒரு ஆள் தான், நான் அதுக்கப்புறம் அவனை மேல் இடத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பாங் சொல்கிறாரு. இந்த சீனியர் ஆஃபீஸரும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு கேஸை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கேஸில் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃபை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் இந்த ஹஸ்பண்டை கேட்கும்போது நான் அவளை கொலை பண்ணல, சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாமல் அவருடைய மனைவியோட இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்குலாம் போயிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதுருப்பாரு. அப்போ அந்த ஒய்ஃபோடைய அம்மாவும் வந்துட்டு பயங்கரமா திட்டிருப்பாங்க, எங்கடா இங்க வந்த, என் பொண்ணை கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் இங்க வந்து நல்லவ மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு அவங்க தான் ஆக்சுவலாக கேஸே கொடுத்துருக்காங்க, என் பொண்ணை வந்து இவ கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து நம்ம ஹீரோக்கு சந்தேகமாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒய்ஃபை அவங்க இறந்து போனால் நிறைய பணம் வர மாதிரி இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அவங்க பேரில். ஸோ இப்போ அந்த பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய பேருக்கு தான் வந்திருக்கு. ஒருவேளை பணத்துக்காக கண்டிப்பாக இவர் கொலை பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆங்கிள்லையும் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். கடைசியில் இப்போ போதுமான ஆதாரம் இல்லை, அதனால இந்த கேஸை வந்து நான் அடுத்த ஹியரிங்க்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா அவன் கார் எடுத்துட்டு ஒரு மலைப்பகுதிக்கு போக ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு கார் விபத்து ஏற்பட்டிருக்கு, அதில் தான் அந்த ஒய்ஃப் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு அந்த மலைப்பகுதியில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்படி ஓட்டும் போது அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓட்டி பார்த்துட்டே போயிட்டு இருக்கான். கடைசியில் ஒரு இடத்துல வந்து நிற்கிறான். இந்த எட்ஜில் இருந்து அந்த கார் கீழே விழுந்திருக்கு. அதில் அந்த ஒய்ஃப் இறந்து போனதுக்கப்புறம் சில பல அடிகளோட இந்த ஹஸ்பண்ட் வந்து தப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன தீர்ப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அதுவும் இல்லாமல் இவன் ஃபியூச்சர்ல இருந்தானே வந்திருக்கான். ஸோ அந்த டைமில் இந்த கேஸுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க, நான் இதை பார்த்த மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். இப்போ நான் இந்த கேஸுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.